பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கப்பட்டு 3 தலைவருடைய ஆசையுடன் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கார்த்திகேயன் பிடெக் அவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. அவருக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், வாக்கு சேகரிக்க வேண்டும். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் கார்த்திகேயன் அவர்களை, கார்த்திக் அப்புசாமி என்ற கார்த்திகேயன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்புசாமி அவருடைய தந்தை. அவர் இருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா அவர் அந்த தொகுதி பாத்தீங்கன்னா நம்முடைய அருமை சகோதரர்கள் அன்னைக்கு இது ரிசர்வ் அந்த தொகுதி, வால்பார் தொகுதி, அந்த சகோதர சகோதரி தான் போட்டியிட முடியும். ஆகவே அவருக்கு போன முறை 14 அவர் வாய்ப்பு கேட்டார். ஜெயராமனுக்கு நல்லா தெரியும், நம்ம ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும். அப்போ வாய்ப்பு கேட்டார். ஏன்னா எங்களுக்கு எங்கள் தொகுதியில் எப்பவுமே எம்எல்ஏ ஆக முடியாது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மகேந்திர வெற்றி பெற்றார், நல்ல ஓட்டு வித்தியாசம். அதுக்கப்புறம் ஒரு வாரிய தலைவர் ஒரு வாய்ப்பு தருவோம்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக வாய்ப்பு தரணும். இப்படி நல்லா ஆக்டிவாக இருந்திருந்தார். எதிர்பாராத மறைந்து விட்டார். இன்றைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இப்போ ஒன்றிய செயலாளர் அவர் இருக்காரு. சிறப்பாக படித்தவர், சிறந்த எல்லாத்தையும் நல்ல பணியாற்றக்கூடியவர், எல்லா தொண்டர்களையும் அன்பை பெற்றவர். இன்றைக்கு அந்த குடும்பத்தில் அப்புசாமி சிறப்பான முறையிலே பணியாற்றியவர் மட்டுமல்ல, நட்பெயர் எடுத்துக்கூடியவர். நம்முடைய ஆனமலை மாசாணியம்மன் கோயிலில் தலைவர் ஜெயராமன் சொன்னார், சிறந்த பெயர் எடுத்துக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து, கட்சி குடும்பத்திலிருந்து வந்தக்கூடிய அருமை சகோதரர் கார்த்திக் அப்புசாமி என்கிற கார்த்திகேயன் அவர்களுக்கு 3 வேட்பாளர்களும் அறிவித்த கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், விவசாய குடும்பத்திலே பிறந்து அற்புதமான ஆட்சி 4 வருடம் 2 மாதங்கள் நடத்தி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அற்புதமான முதலமைச்சராக பணியாற்றி கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டுகள் வளர்ச்சி தந்த அற்புதமான தலைவராக, பொதுச் செயலாளராக இன்றைக்கு உருவெடுத்து அற்புதமான வேட்பாளரை அறிவித்த அந்த எடப்பாடி அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த கூட்டத்தில் வாயிலாக இன்றைக்கு களத்தில் நம்முடைய வேட்பாளர்கள் இவங்க 3 பேர்த்துக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசை இருக்கு. அற்புதமான தலைவர். இந்த அண்ணா திமுகவை ஆரம்பிச்சு நம்ம எல்லாம் உருவாக்க இங்க மேடையில் அமர்ந்திருக்கிறோம். அவர் இன்றைக்கு அற்புதமான திட்டங்கள் தந்த தலைவர். இந்த கட்சியை நிறைய பேர் அழிக்க நினைச்சாங்க, அழிக்கவே முடியாது. அற்புதமான நேரத்தில், ஒரு நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சு நிறைய திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர். அவருடைய ஆசி, முழுமையான ஆசி இவங்களுக்கு இருக்குது. இந்த கட்சி வளர்த்த ஒப்பற்ற தலைவி. இந்த கட்சி 2ஆக பிரிந்து இந்த கட்சியை சேர்த்து பல்வேறு சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த கட்சியை வளர்த்த ஒப்பற்ற தலைவியாக, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த தலைவராக, காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, உரிமை பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் தந்தது, உரிமை பிரச்சனைகளை மீட்டெடுத்த ஒப்பற்ற தலைவி சிங்கநகர் தலைவி புரட்சி அம்மா அவர்கள் ஆசி நம்முடைய 3 தம்பிகளுக்கு இருக்குது. அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, பொதுச் செயலாளர் அறிவிச்சு ஆசி தெரிவிச்சிட்டார். ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அத்தனை நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாத்துடைய ஆசை அவருக்கு இருக்கு. ஆகவே வெற்றி பெறுவது நம்ம தான். களத்தில் யாருக்கும், பொதுமக்களுக்கு யாருக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். நம்ம தான் 3 பேர் எம்பி ஆகி நாடாளுமன்றம் செல்வது உறுதி. களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் நமக்கு ஒரு தூசு, அவங்கெல்லாம் பக்கத்திலே வர முடியாது. சும்மா பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போட்டுட்டு ரொம்ப பெரிய ஆளை காமிச்சாலாம் ஆகாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கங்க, தொகுதியை எடுத்துக்கங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 3 தொகுதிக்கு உட்பட்ட இங்கே யார் திட்டங்கள் கொடுத்தாங்க? சரி, இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அங்கே நிற்க போகிற பெரிய ஜாம்பவான் தான், மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு ராசா அவர் எப்படி படணும் உங்களுக்கு தெரியும். சரி, இன்றைக்கு மத்திய அமைச்சர் முருகன் நிற்கிறார். நம்முடைய வேட்பாளர் சாதாரண வேட்பாளர் தான், அதுதான் அதிமுக. அதிமுக சாதாரண இங்க இருக்கிறவங்க இங்க வருவாங்க, அப்படிதானே? அப்படி சாதாரண வேட்பாளர் அருமை தம்பி தான். அவங்க 2 பேரும் மோத போற, வெற்றி பெறுவது உறுதி. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக வலுவான கட்சி, அதிக திட்டங்கள் தந்த கட்சி, உறுதியாக வெற்றி பெறுவது உறுதி. ஆகவே கவலை இல்லை. அருமை தம்பி கண்டிப்பாக எம்பி ஆயிடுவார், நாடாளுமன்றத்துக்கு போவார். உட்காருங்க. அதே போல கோவை நாடாளுமன்றம், கோவை நாடாளுமன்றத்தில்
இன்றைக்கு அருமை தம்பி ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். ஏத்து போட்டி போடுறது யாரு? கணபதி ராஜ்குமார். ஏங்க அந்த கட்சி போட்டி நமக்கு யாருக்கு அதை தானே பார்க்கணும். அப்புறம் அதுக்கு மூணாவது போய்க்கலாங்க. போட்டிக்கு ஃபர்ஸ்ட் போவோம். இப்போ யாரு? கணபதி ராஜ்குமார். கணபதி ராஜ்குமார் யாரு? நம்ம புரட்சித்துறை அம்மா அவர்கள் இன்னைக்கு மேயருக்கு வாய்ப்பு கொடுத்து, மாவட்ட செயலருக்கு வாய்ப்பு கொடுத்து, அதுக்கு மேலே சேமா வேலுச்சாமி இருக்கும்போது மண்டல 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 தலைவராக அம்மா இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்து, அதுக்கு மேலே மாணவரணி, இப்படி பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்து இந்த கட்சி அடையாளம் காமிச்சு இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக போய் சேர்க்கிறாங்க. திமுக வந்து திமுக எல்லாம் இங்க கோயம்புத்தூர்ல ஆளை இல்ல போல் இருக்கு. அதான் சூழ்நிலை போல் இருக்குல்ல. வேட்பாளராக கூட தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரியல. இல்ல போல் இருக்கு திமுக. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் இன்றைக்கு விட்டுருவாங்களா? அதிகமா வெறியோட வேலை செய்வாங்க. இத்தனை வாய்ப்பு கொடுத்து சரி, அது கரெக்ட். அவர் வந்து நம்ம ராமச்சந்திரன் கூட பக்கத்தில் வர முடியுமா? ஆகவே ஒரு கொள்கை இல்லாதவங்க, அதே விசுவாசம் இல்லாதவங்க. ஆகவே இன்னைக்கு திமுக அண்ணா திமுக போட்டி, அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல, டம்மி இல்லையா? இதான் சொல்லல. சரி, அடுத்தது எடுத்துங்க. யாரு? இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவரு கரூர்ல ஏன் நிக்கல? கரூர்ல போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னாரு. இன்னைக்கு கரூர் நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். கரூர் சொந்தூர், கோயம்புத்தூர் நிற்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுங்க, சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை. போட்டி திமுக அண்ணா திமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கருத்துல எல்லாம் நல்லா விவரமானவங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது. அவங்களுக்கு 4% ஓட்டு இருக்குது. சரி, இன்னும் அவங்க வந்து இன்னைக்கு அந்த அவங்க கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்க யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கு. பாமக இங்க ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள் திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகவும் இல்ல, அது வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கு. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கு கூட்டணி நம்ம எடுக்கக்கூடாது. கூட்டணி எப்படின்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு பாமக இல்ல. சரி, அவங்க இருக்கிற அண்ணன் ஜி கே வாசன் கட்சி இங்க இருக்கா? சரி, அடுத்து யார் கூட்டணி? சரத்குமார். சரி, அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆகவே இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்னேன்? 4%. சரி, நீங்க என்ன நீங்க சொல்ற மாதிரியே அவங்க வந்து பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, ஒரு 6% கூட போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அண்ணா திமுக எப்பேற்பட்ட கட்சி? எப்பேற்பட்ட கட்சி? அண்ணா திமுக உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்கள் உருவாக்கினாங்க. புரட்சித் அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கினாங்க. எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர் உருவாக்கி அமைச்சிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 33-34% உள்ள பெரிய கட்சி. நமக்கு வந்தா திமுக மற்ற கட்சி எல்லாம் நம்ம பெரிய கட்சிங்க. நம்முடைய தொண்டர்கள் பல நம்ம அதிகம். இது போ மக்கள் நம்ம ஓட்டு இருக்காங்க. கரெக்டா? தப்புன்னு சொல்லுங்க. இதுதான் தேர்தல் கணக்கு. சும்மா வாட்ஸ்அப்ல வீடியோல போட்டு விட்டு பெரிய அப்படி தலைவர் அப்படி காமிக்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபீல்டு அப்படித்தான். இதுதானே இங்க பூரா மூத்த தலைவர்கள் இருக்காங்க, எல்லாம் தெரியும், நிறைய தெரிஞ்சவங்க. இதுதானுங்க நமக்கு திமுக அண்ணா திமுக போட்டி. ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு ராமச்சந்திரனுடைய வெற்றி
உறுதி. நாடாளுமன்றம் சொல்வது உறுதி. சரி, அடுத்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் இன்றைக்கு வெற்றி வேட்பாளராக கார்த்திக் அப்புசாமி. இன்னைக்கு கார்த்திக் பொறுத்தளவுக்கு அவங்க வீட்டில் சேர்மனாக இருக்காங்க. நல்ல அமைதியாக எல்லாத்தையும் கட்சியில் அன்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர். சரி, எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் எல்லாத்துக்கும் தெரியும், உங்கள் அப்பா எனக்கு தெரியும். திமுக போட்ட வேட்பாளர் யாருன்னு இதுவரை தெரியல அவங்களுக்கு. சரி சரி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் பொள்ளாச்சியில் 2006 யார் ஜெயிச்சா? அப்போ நான் மாவட்ட செயலர், ஜெயராமன் மாநில பொறுப்பு, உடுமலை ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க, வேலையை பணியாற்றிருக்காங்க. 2006 நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ நான் இங்கே கோயம்புத்தூருக்கு பொறுப்பாளர், அதே போல் சேமண்ணா இங்கே இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் இங்கேயும் பார்த்தோம். எனக்கு சூலூர் தொகுதி வரும். அப்போ 2 பேர் பார்த்தோம். அப்போ இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி நின்றுச்சு. அப்படி தானே? கம்யூனிஸ்ட் கட்சி நின்றுச்சு. அதே போல் இன்றைக்கு அப்போ யார் வெற்றி பெற்றா? கோயம்புத்தூர் நம்ம ஜெயிச்ச மகேந்திரன் ஒரு எம்பியிலேயே வந்து மகேந்திர மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது. நான் பெருமைக்காக சொல்ல. இன்னைக்கு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோடு இருக்குதுன்னா இன்னைக்கு எப்பவுமே மகேந்திரன் பேர் சொல்லும். இப்படி நிறைய பணி நிறைய இன்னைக்கு தொண்டாம் தொகுதியில் மகேந்திரன் பேர் சொல்லுவாங்க. வால்பாறை போனால் எங்கே போனாலும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு எம்பி. ஆகவே எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கட்சியில் எம்பியாவோ எம்எல்ஏவோ அமைச்சராவோ ஒரு வார்டு கவுன்சிலரோ சேர்மனாக இருந்தால் மக்களுக்காக பணியாற்றுவாங்க. திமுக ஒரு கவுன்சிலர் நீங்க இப்ப பார்க்க முடியுமா? ஜெயிச்சிருக்காங்கல்ல. திமுக உள்ளாட்சி தேர்தலில் புற ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாங்கல்ல. நேர்மையை ஜெயிக்கல, ஃப்ராடு பண்ணி. நம்ம மேயர் வந்திருப்பான், நம்ம சேர்மன் வந்திருப்பான், எல்லா கவுன்சிலர் இருப்பான். ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா உள்ளாட்சியிலும் ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு யாராவது வர்றாங்களா மக்களை கேட்கறதுக்கு? சென்னையில் மழை வெள்ளம் வந்து ஏதாவது ஒரு கவுன்சிலர் நின்னாங்களா? ஆகவே நம்மளதுல எல்லாரும் அமைச்சராக இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொள்ளாச்சி தொகுதி உறுதியான வெற்றி. அவர் எம்பி ஆயிட்டார், ஒன்று மாட்டுக்கிறது. ஆகவே இங்க இருக்கக்கூடிய 3 வேட்பாளர் இந்த வெற்றி உறுதி. இந்த வெற்றி யார் கையில் இருக்குது? வெற்றி பெற வைக்கிறது உங்க. அதிமுக தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் எப்பவுமே அதிமுக கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கும். கூட்டணி பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி, தர்மப்படி நடக்கக்கூடிய கட்சி அதிமுக. கூட்டணிக்குள்ள இருந்து குழப்பத்தை பண்ணி எல்லாம் பண்றது யாரு? திமுக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில் கூட்டணி வச்சுதான் ஒவ்வொரு கட்சியா வளர்ந்தாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி வளர்ந்துதான். இங்க பட்டாளமிகள் கட்சிக்கு அம்மா தான் 98 5 சீட் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. மதிமுக அங்கீகாரம் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க இங்கே தமிழ்நாட்டில். ஆகவே இன்னும் சொல்ல போனால் மற்ற எல்லா கட்சிக்கும் இன்னைக்கு புதிய தமிழகம் அங்கே தான் ஆனாங்க. தேமுதிக நம்ம கூட்டணி கட்சியில் எதிர்கட்சியில் அவர் ஆனார், நம்முடைய கேப்டன் அவர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா ஆனார். மனித ஜனதா கட்சி அன்சாரி எம்எல்ஏ எல்லாம் நம்முடைய தான் ஆனாங்க. 90% நம்ம கிட்ட இருந்து தான் நம்ம முறைப்படி ஜனநாயகப்படி தர்மப்படி வேலை செய்வோம். அதே போல நம்ம கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களும் ஜனநாயகப்படி வேலை செய்வாங்க. அதிமுக தொண்டர்கள் கூட எப்பவுமே கூட்டணி இணக்கமா இருப்பாங்க. ஏன்னா எங்களுடைய தொண்டர்கள் அதிமுக தர்மப்படி நடந்து கொள்வார்கள். தொண்டர்கள் நியாயப்படி நடப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம விட்டு போனவங்க எல்லாம் பதவிக்கு வந்தாங்க. நம்முடைய தொண்டர்கள் நினைத்தால் எதையும் மாற்றி காமிப்பாங்க. அதுவும் நம்முடைய மாவட்டம் எப்பவுமே சரித்திரம் ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்திலையுமே. 2006 திமுக ஆட்சி. அப்ப நாங்கெல்லாம் அப்ப 10 எம்எல்ஏ இருந்தோம். 2009 2 இங்க ஜெயிச்சோம். 2011 முழுமையான வெற்றி. அதுக்கு முன்னாடி திமுக செம்மொழி மாநாடு போட்டாங்க. அதுக்கு பிறகு அம்மா அவர்களை அழைத்து வந்து நான் அந்த இதுக்கு காரணமே நானும் சேமண்ணன் நோட்டே வச்சோம் வச்சு நாங்க நடத்துறது ஆர்ப்பாட்டத்தை கேட்ட. அப்படி தானே
நாங்கள் நடத்துறதுன்னு கேட்டோம். அம்மா நானே வரேன்ட்டு வந்தாங்க. அப்போ கொண்டாள் இருந்தாங்க. வந்து அம்மா தலைமையில் ஆர்ப்பாட்டம். அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாச்சு. கோவை மாவட்டத்தில் நடத்தது தான் ஆட்சி மாற்றத்துக்கு. அன்றைக்கி இப்போ இங்கே இருக்கிறவங்க பூரா எல்லாம் இருந்தாங்க. எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய அங்கே அருண்குமார்லேருந்து அம்மனஞ்சிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமண்ண அப்போ மாநில பொறுப்பு நாங்கள் மாவட்டத்தார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கி நடத்தினோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் செங்கோட்டையெல்லாம் எல்லாம் வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போது இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் சரி, ஆனந்தன் சரி, இங்கே வருது மகேந்திரன், நம்முடைய தாமண்ணன், இப்போ இங்கே இருக்க எல்லா அமல்கள் இவங்க எல்லாம் கொண்டு ஒருங்கிணைச்சாங்க. இப்போல்லாம் அதுக்கப்புறம் எல்லாருமே மாவட்டத்தில் எம்எல்ஏ ஆனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பத்திரிக்கை எழுதுனாங்க. அடுத்தது அதிமுக ஆட்சின்னு சொல்லி போட்டு இங்கே நடத்தணும். திருச்சி, மதுரை, கோட்டை, அதுக்கப்புறம் அம்மா. ஆகவே அதே போல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இளைஞர் இளமன்கள் பாசறை தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்தது. அப்போவும் கோவை மாவட்டம் நம்பர் 1 நடத்தணும். அந்த கூட்டம் நம்பர் 1 நடத்தணும். ஆகவே பல சரித்திரங்களை நிகழ்த்திய மாவட்டம் நம்முடைய கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம். கோவைனா நீலகிரி, திருப்பூர் எல்லாம் சேர்ந்து அதுக்கு பிரிஞ்சுது. திருப்பூர் எல்லாமே திருப்பூர் எல்லாம் இங்கே வந்திருக்க பொங்கலூருக்கு எல்லாத்துக்கும் நான் தானே மாவட்ட சேர இருந்தேன். இன்னைக்கு மடத்துக்குள்ளதுக்கு நான் தானே மாவட்ட சேர இருந்தேன் தெரிஞ்ச போது. ஆகவே பொதுவாக சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் இருந்தது. ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன வேணால் நினைக்கலாம். பத்திரிகை நண்பர்களும் சரி, அதே போல் கருத்து கணிப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருத்து திரிப்புன்னு போடுறாங்க. நம்ம கட்சியை பார்த்தீங்கன்னா என்ன போடுறாங்க, 20%ங்கிறாங்க. இன்னைக்கு சில பேர் பாரதிய ஜனதா கட்சி மேலே போடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் திணிப்பு. பத்திரிகை துறை வந்த ஒரு சில பேர் தவிர மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் நடக்காது. தேர்தல் காலத்தில் எப்பவுமே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நாங்கள் நேராக பேச சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பத்திரிகை ஒரு தவறான செய்தி வந்ததுன்னா அம்மா அப்படி போட்டாங்க, உங்களுக்கு எதுக்காக மந்திரி கொடுத்தேன், மக்களுக்கு பணியாற்ற கொடுத்த பத்திரிகையில் படிக்கிறக்கா, நீ போங்க, இதெல்லாம் நான் எப்பவுமே நம்புறதில்லை. அப்படி அம்மா சொல்லுவாங்க. எப்பவுமே பத்திரிகை நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் 10 தர்மப்படி இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் தவிர மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு கருத்து கணிப்பு திருப்பி போறாங்க. சங்கடமா இருக்கு சிலதெல்லாம். நீங்க இன்னைக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய கட்சி மட்டுமல்ல, தேர்தல் முடிஞ்ச பாருங்க அதிமுகவோட வாக்கு வங்கி. ஆகவே இன்னைக்கு யாரும் நம்ம கட்சிக்கு பக்கத்தில் வர முடியாது. ஒரு நியாயப்படி இன்னைக்கு போட்ட சில பத்திரிகை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா விதமாக போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 2 இடத்துல பார்த்து. ஆகவே நம்முடைய தொண்டர்கள் தோழர்கள் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும். ஏன் வெற்றி உறுதி, இதெல்லாம் ஒரு பக்கம். எதுக்காக நான் வெற்றி உறுதின்னு சொல்றேன், இதுக்கு மேல முக்கியமானது கேட்டுங்க. இந்த மாவட்டத்துக்கு நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் தான் பொதுவாக மாவட்டம் சொல்றது. இங்க இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மாவட்டங்களில் திமுக 3 வருஷம் என்ன பண்ணுச்சு சொல்லுங்க. 3 வருஷம் திமுக என்ன பண்ணுச்சு? 10 வருஷத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு? நம்ம வந்து இன்றைக்கு 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை நம்ம கொடுத்திருக்கிறோம். புறத்தில் அம்மா இருக்கும்போதும் எடப்பாடியார் இருக்கும்போதும் கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அமைச்சராக, எம்எல்ஏவாக, மேயராக இன்னைக்கு எல்லாம் இருந்தவங்க இப்ப இருக்கிறாங்க. எல்லாமே அதிகமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இத்தனை பாலங்களுக்கு கொடுத்திருக்கோம், இத்தனை கல்லூரி கொடுத்திருக்கோம், அத்திக்கடு திட்டம், ஆனமனை நல்லா இருக்கு குழு போட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலெக்டர் பில்டிங், எஸ்பிஆர் பில்டிங், இன்னைக்கு அரசு மருத்துவமனை சொல்லிட்டே போலாம். ஸ்மார்ட் சிட்டியில் இன்னைக்கு குளமெல்லாம் மேம்படுத்துறதுக்கு எத்தனை திட்டம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அம்மா அவர்கள் 100 திட்டங்களை வாங்கி 50% நம்ம கொடுத்து நம்ம செலக்ட் பண்றோம். எல்லாமே எல்லா திட்டங்களும் நம்ம கொண்டு திட்டங்கள். 3 வருஷத்துல ஒண்ணுமே செய்யலையே. எதுவுமே செய்யாம எந்த தைரியத்தை திமுக ஓட்டு கேட்டு வர்றாங்க. நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய அத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தவர்கள் நெஞ்ச நிமித்திட்டு காலர் தூக்கிட்டு ஓட்டு கேட்கிற உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற கட்சிகள் தகுதியே கிடையாது. ஓட்டுகிற தகுதியே இல்லை. எதுக்கு தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், எதுக்காக? மக்களுக்கு திட்டங்கள் தருவதற்கு. என்ன திட்டம் நீங்க கொடுத்துட்டீங்க? எந்த திட்டம் வந்திருக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு திட்டம் இன்னைக்கு இருக்குன்னா எல்லா திட்டம் நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்க நிறுத்திட்டாங்க, அம்மா இருக்கிற வாகனம் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு அமைச்சர் கோடு, ஆடு, கோழி எல்லாம் கொடுத்தோம்ல, எல்லாம் நிறுத்திட்டாங்கல்ல, எல்லாம் நிறுத்திட்டாங்க. அதே போல அம்மா மினி கிளினிக் அற்புதமான திட்டம் எடப்பாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஆகவே இத்தனை அதுக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா உடலாம் தெரியும். எதுவுமே செய்யாம இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏமாத்துவாங்க. தேர்தல் அறிக்கை பாத்தீங்களா? தேர்தல் அறிக்கை திமுக கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த 520 தேர்தல் அறிக்கை ஒண்ணுமே செய்யல. புதுசாக கொடுத்திருக்காங்க. இன்னும் நீட் விட மாட்டேங்கிறாங்க. ஆகவே தேர்தல் அறிக்கை, அது தேர்தல் அறிக்கை திமுக பாத்தீங்கன்னா அவங்க என்னமோ பிரதமராகிற மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க.
ஆகவே இதெல்லாம் ஏமாத்துற வேலை. மக்களுக்கு தெரியும். அண்ணா திமுக சொன்னா செய்வாங்க, எடப்பாடியார் சொன்னா செய்வாரு. அது மட்டுமல்ல, திமுக சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு இன்னைக்கு கடுமையா பாதிச்சிருக்கா மக்கள். மக்கள் எல்லாம் ஓட்டு போட தயாரா இருக்கிறான். திமுக காரனே இந்த திமுக ஓட்டு போட தயாரா இல்லை. இதான் நிலை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 3 நாடாளுமன்ற எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம எதிரிய குறைவாகவும் மதிப்பிடக்கூடாது. வெற்றி உறுதி. நம்ம அதிக ஓட்டில் ஜெயிக்கணும். எல்லாரும் இன்னைக்கு இருந்து தேர்தலுக்கு குறைவான காலம் இருக்கு. 19வது தேர்தல், 17 பிரச்சாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கு பாரு குறைவான காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வந்துருச்சு. ஆகவே இன்னைக்கு நீங்க எல்லாம் சிறப்பாக பணியாற்றும். இன்னைக்கு நம்ம கூட்டணி கட்சி எல்லாம் இன்னைக்கு பேசும்போது எல்லாம் வேகமாக பேசினாங்க. எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் 3 தொகுதியிலும் கூட்டணி கட்சியில் அரவணைச்சு போகணும். நம்ம தலைமையில் கூட்டணி, நம்ம தான் அவங்களை அரவணைச்சு கொண்டு போகணும். எல்லா பொறுப்பாளருக்கு பார்த்துங்க, எல்லா பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் போடுவாங்க. பேரூராட்சி, ஊராட்சி, அதே போல் வார்டுலேருந்து எல்லாம் பொறுப்பாளர் போட சொல்லியிருக்கு. இல்லை மாவட்ட செயலாளருங்க, எங்களுடைய ஒன்றிய நகராட்சியாருக்கு, பேரூராட்சியாருக்கு, நகர எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஊராட்சி உட்பட பொறுப்பாளர் போடுவாங்க. எல்லாமே கூட்டணி கட்சிகளை டைப் பண்ணி போடணும். கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களும் அங்கே போய் நேராக நீங்கள் போய் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 கூப்பிடல அப்படின்னா கூட ஏதாவது தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் நேராக போய் சேர்ந்துக்குங்க. நமக்கு எதிரி இன்னைக்கு திமுக, பாரதிய கட்சி 2 தான், 2 பேர். மெயினாக திமுக தான் நமக்கு எதிரி. மற்ற கூட 3வது இடம். திமுகவை நம்ம வந்து இன்றைக்கு எப்பவுமே எதிரி. இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடுமையாக பணியாற்றணும். கூட்டணி கட்சி அரவணைக்கணும். பூத் லெவலில் ஒர்க் பண்ணணும். பூத் லெவலில் இறங்கி பணியாற்ற வேண்டும். பூத் லெவலில் இறங்கி நம்ம பணியாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இப்போ நாடாளுமன்ற பொறுப்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அது சொல்கிறாங்க, நாடாளுமன்ற பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் எடப்பாடி அறிவிப்பார். அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி முழுமையாக பொறுப்பாளர் நம்ம எல்லாமே நம்ம இங்கே இருக்கிற போட்ட பொறுப்பாளர், எடப்பாடி போட்ட பொறுப்பாளர் சேர்ந்து அது போட்டு அறிவிப்பாங்க. ஒன்றியத்துக்கு பொறுப்பாளர் அறிவிப்பாங்க. எல்லாத்துக்கும் கூட்டணி கட்சி கலந்து அறிவிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். அதே போல் நம்ம வந்து பூத் லெவலில் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு பூத்துலையும் போய் பூத் லெவலில் நம்ம எல்லாம் பூத் கமிட்டி போட்டுக்கிறோம், மகளிர் குழு போட்டுக்கிறோம், பாசறை போட்டுக்கிறோம். கூட்டணி கட்சி இணைந்து நமக்கு வந்து இது வந்து நாளைக்கு சட்டமன்ற தேர்தல். திமுக எதிர்கட்சியாக இருக்காங்க. இந்த தேர்தலில் வந்து 2026 எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி. 200 தொகுதி வெற்றி பெறுவது உறுதி. இதுக்கு அச்சாரம் இந்த தேர்தல். ஆகவே நீங்க வந்து இதுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நாள் தான் இருக்கு. நீங்க இப்ப இருந்தே அந்த வேலையை ஆரம்பிக்கணும். தயவு செஞ்சு நம்மெல்லாம் மற்ற பணிகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முழுமையா பணியாற்றணும். இதுவரையிலும் நம்ம வேற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கட்சிகள் நம்ம கூட பேசிக்கிட்டே துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. வெளியே நிறைய நடந்திருக்கு இதுல. ஆகவே இது நம்ம பெரிய கட்சி யாருன்னு காமிக்கணும். இதுல யாருன்னு காமிக்கணும். எல்லாரும் சிறப்பா நீங்க பணியாற்ற வேண்டும். அதே போல இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுழன்று பணியாற்ற வேண்டும். அதே போல ஒன்றிய நான் சிலதெல்லாம் சொல்றேன். எல்லா பக்கம் சில சொல்லிட்டோம். அனைத்து ஊராட்சியும் சுவர் விளம்பரங்கள், வேட்பாளர் பெயர் மற்றும் இரட்டை சின்னம் போட வேண்டும். ஏன்னா இங்க 3 இரட்டை தான். அதே போல இந்த தொகுதி, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூராட்சி, ஊராட்சியில் பொறுப்பாளர் நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு பூத்திலும் 50 வாக்காளர்களுக்கு ஒரு நபர் நியமிக்க வேண்டும். 10 பூத்துக்கு ஒரு நபர் பொறுப்பாளரை நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு பூத்துகளிலும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு பூத்திலையும் நம்ம வந்து நம்ம ஓட்டு சரியா வாங்கணும். கரெக்டா வாங்கி 350 ஓட்டு 350 ஓட்டு ஒரு பூத்துக்கு, அது குறையக்கூடாது. நம்ம சரியா நம்ம ஓட்டுகளை கரெக்டாக போல் பண்ணணும், வாங்கிக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் போல் 350 ஓட்டு குறையக்கூடாது. அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இது வந்து கரெக்டாக சரியா நம்ம வாங்கி ஆகணும். அந்தந்த பூத் பகுதியில் உள்ள மகளிர்கள் கிட்டத்தட்ட 5 நபர் கொண்ட சிறு குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணணும். ஒரு வீடு வீடாக நம்ம திட்டங்களை சொல்லணும். திமுக செய்யாத சொல்லணும். நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணணும். மாண்பு அம்மா எடப்பாடியார் அவர்கள் நலத்திட்டங்கள், வலைத்திட்டங்கள் வாக்காளர்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் துண்டு பிரச்சாரம் பண்ணணும், எடுத்து சொல்லணும். அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம என்னென்ன அடிப்படை திட்டங்கள் செய்வோம் அதெல்லாம் எடுத்து கூற வேண்டும். பூத் கமிட்டி உறுப்பினர்கள், மகளிர் நிர்வாகிகள், பாசறை நிர்வாகிகள் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பூத்துக்களை பொறுப்பாளர்களோட கூட்டணி கட்சியில் இணைந்து பணியாற்ற வேண்டும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈடுபாடோடு பணியாற்றணும். ஈடுபாடோடு பணியாற்றவங்களை தயவு செஞ்சு நம்ம கிளை செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சியாளர்கள்
அவங்க நியமிக்க வேண்டும். கூட்டணி கட்சியை சேர்த்து போடணும். அதில் திமுகவுடைய பொய் வாக்குறுதிகளை சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு என்று இந்த 3 ஆண்டுகள் படக்கூடிய துயரங்களை எல்லாம் எடுத்துரைக்க வேண்டும். இதில் நான் ஏற்கனவே பேசிட்டேன். அதே போல இந்த கழகத்தில் திரும்ப சொல்கிறேன், இந்த கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கட்சி அதிமுக, இந்த கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய அந்த வாய்ப்பு, நம்ம பெருமையாக நினைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிளை செயலாளர் இருக்குது. என்னுடைய தந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க மாதிரியே ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்தார். இங்கே இருக்கக்கூடிய சீனியருக்கு தெரியும், ஜெயராமனுக்கு, சேமாவளி, அருண்குமார், நிறைய பேருக்கு தாமனுக்கு ஆரம்பத்தில் இருந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் 96 மட்டும் ஒரு தேர்தல் நின்னார். அப்போ வந்து இந்த சூழ்நிலை தெரியும். அதுக்கப்புறம் கடைசி வரலும் பிற வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் கடைசி வரல் ஒன்றிய பொறுப்பு, தொழிற்சங்க மாவட்ட உறுப்பினராக இருந்தாங்க. இன்னைக்கு வேற எந்த பொறுப்புக்கு வர முடியல. அதே போல் 72 இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இதுவரை இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நிறைய பதவிகளுக்கு வர முடியல. ஆனால் இன்னைக்கும் எந்த மீட்டிங் அந்த 72 கட்சிக்காக நிற்பாங்க, எங்கேயுமே உழைத்தவர்கள் நிற்பாங்க. நம்மெல்லாம் எல்லா பதவிக்கு வந்திருக்கோம். இந்த கட்சியில் ஒரு கிளை செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், சார்படி செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பு, எல்லா பொறுப்பு, அதே போல் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், ஒரு கவுன்சிலர், தலைவர்கள், இதெல்லாம் உருவாக்கி கொடுத்த கட்சி இந்த கட்சி. அதாவது இன்னைக்கு முன்னாள் தலைவராக இருக்கலாம், முன்னாள் கூட்டமைப்பு தலைவராக இருக்கலாம். கூட்டுறவு சங்கத்தில் 10 யாருக்கு வாய்ப்பு இருக்காது. அம்மா தான் இந்த பொறுப்பெல்லாம் உருவாக்கினாங்க. 10 காங்கிரஸ், திமுக தான் வருவாங்க. இதெல்லாம் இத்தனை பொறுப்பை கொடுத்தது இந்த கட்சி. இந்த கட்சிக்கு நம்ம விசுவாசமா இருக்கும். இந்த கட்சிக்காக இது முக்கியமான போராட்டம். இந்த கட்சிக்காக போராடி ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு முக்கியம். தேர்தலில் இந்த கட்சிக்காக விசுவாசத்தோடு நீங்க பணியாற்றி இந்த கட்சி தான் நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்குது. இந்த கட்சினால நமக்கு இப்போ சொந்த பந்தம். நம்ம அதிமுக இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிய உறவுன்னா இந்த கட்சினால. ஆகவே இந்த கட்சிக்காக, இந்த பதவியில் கொடுத்த கட்சிக்காக விசுவாசத்தோட வேலை செய்யணும். விசுவாசத்தோட வேலை செய்யணும். இந்த கட்சி இன்றைக்கு சூழ்நிலை அம்மா இல்லை, தலைவர் இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பொதுச்செயலாளர் இருக்கார். பொதுச்செயலாளர் ஃபர்ஸ்ட் தேர்தல் ரெட்டலை சின்னத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு முதல் தேர்தல் ரெட்டலை ஜெயிக்கணும், ஈடுபாடு பண்ணலாம். கூட்டணி கட்சிக்கெல்லாம் கூட்டணி கட்சி ஜெயிக்க வைக்கணும். இன்னைக்கு நம்ம கூட கூட்டணி நம்பி நம்மளை நம்பி வர்றாங்க. ஆகவே ஒவ்வொருத்தரும் உணர்வுபூர்வமாக பூத் லெவலில் இறங்கி பணியாற்றணும். தயவு செஞ்சு சிறப்பாக நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய, இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும். பொதுமக்களை அணுகணும். நமக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மறந்துடுங்க. நமக்கு எதிரி இன்னைக்கு திமுகவும் மற்ற கட்சிகளும். ஆகவே கண்டிப்பாக நீங்க நம்ம திமுகவுடைய வேட்பாளர்களும் மற்ற வேட்பாளர்கள் வீழ்த்த வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நீங்கள் இறங்கி பணியாற்ற வேண்டும். எந்த வேட்பாளரும் திமுக பாரதிய ஜனதா கட்சி எந்த வேட்பாளர் நமக்கு இணை கிடையாது. நம்முடைய தம்பிகள், நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்னைக்கு வெற்றி பெறுவது உறுதி. நம்ம கையில் தான் இருக்குது. இந்த கட்சிக்காக பணியாற்ற வேண்டும். இறங்கி பணியாற்றுங்க. உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி உறுதி எல்லாம் உங்க கையில் தான் இருக்குது. சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு, இந்த குறுகிய காலத்திலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி, வெல்க இரட்டை இலை, கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.